கண்ட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரசன். பாத்தியா மூஞ்சில எம்பிட்டு வெக்கானே. ஏண்டி என் மூஞ்ச பார்த்தா வெக்கப்படுற மாதிரியா இருக்கு. வர்ற கடுப்புல அவங்களை எதை கொண்டு நடிப்பேனே தெரியாது சொல்லிட்டேன். அதெல்லாம் வெளியே நடிக்கா, உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி பூவா வச்சு எம்பிட்டு அழகா மேக்கப் பண்ணியிருக்காங்க. உனக்கு இது பிடிக்கலங்கிறியா? ஆமா, எல்லாம் இப்ப சொல்றதுதான். மாப்பிள்ள வந்தாலே பாக்கணும். நம்மளாம் கண்டுக்க மாட்டா இந்த மணி. நீ வேணா பாரு திவ்யா. ஆமா, கொண்டுக்க மாட்டா. மரியாதையா இருந்துக்காங்க சொல்லிட்டேன். நானே மாப்பிள்ள வந்து எப்படி தோரத்தலான்னு வச்சுக்கிட்டு கிடைக்கேன். என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. ஆமா, பிடிக்காதம்மா இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்படித்தானே? ஏண்டி சித்தி தான் சொல்ல கேட்காம அலங்காரத்தை பண்ணி விட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு மாப்பிள்ள வரட்டும். சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்துல. என் பேர் மணிமேகலை இல்ல சொல்லிட்டேன். என்ன பண்ணி நீ இப்படி சொல்ற? அப்ப உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? விருப்பமாவது கிருப்பமாவது ஒண்ணும் இல்ல சொல்லிட்டேன். ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க அம்பட்டுதான். இதுல யாரோ அடியா எவன் வருவான்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். வரட்டும், வகுந்து விட்டுறேன். அடடா மணி எம்பிட்டு அழகா இருக்க. முகத்தை பத்தியா எப்படி வெக்கத்துல சவந்து கிடக்குன்னு. அது ஒண்ணும் வெக்கத்துல சவக்கல, கோவத்துல சவந்து கிடக்கு. அவளுக்கு இந்த கல்யாணத்தை பிடிக்கவே இல்லையா? விருப்பம் இல்லாம தான் ரெடியாகி நிக்கலாம். ஆமா, எல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவான், கல்யாணம் வேணான்னு. அப்புறம் மாப்பிள்ளைய பார்த்தாரே மயங்கி விட வேண்டியதான். எல்லாரும் அப்படி சொன்னவங்க தான். ஃபர்ஸ்ட் கல்யாணம் வேணான்னு பாருங்க. அப்புறம் நம்மளே வேணானாலும் நிக்காம போன்ல பேச ஆரம்பிச்சிருவாளுங்க. எல்லாம் நாங்க பார்த்ததுதான். பேசாம இருங்க டி, அதெல்லாம் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் வாங்க, மாப்பிள்ளை வீட்டாளுக்கு வந்துட்டாங்க. வாங்க. வரேன். நீ பாத்தீங்களா மாப்பிள்ளை வீட்டாளுக்கு வந்துட்டாங்களா? சரி, நான் போய் எல்லாரையும் வரவேற்று உட்கார வைக்கிறேன். பொண்ணை கூப்பிடுறப்போ பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க சரியா? இங்கே பாரு மணி, மாப்பிள்ளைய பார்க்கன்னு சொல்றப்போ நிமிந்து பாத்துக்க. அப்புறம் மாப்பிள்ளைய பார்க்கல கேட்கலன்னு முன்னாடி வந்து பின்னாடி வந்து குழம்பிட்டு இருக்க கூடாது சரியா? எப்பா இவ்வளவு பொண்ணு பார்க்க வந்து நமக்கு வெக்கமா வருது. சார் நான் சொல்றது இங்க ஒருத்தர் கூட குறையல. கடவுளே நீதான் என்ன இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்தி விட்டுறணும். எப்பா பொண்ணு நல்லா இருப்பாளா? டே மவனே, பொண்ணு எப்படி இருந்தாலும் கட்டிக்க. இந்த வயசுக்கு மேலே எங்களால் உனக்கு இனிமே பொண்ணு தேடி அழைக்க முடியாது. ஏற்கனவே உனக்கு 35 வயசு தாண்டிடுச்சு. இனிமேலும் நீ கல்யாணம் பண்ணலன்னு டைரக்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆமா, சத்து இல்லாம பொண்ணு எப்படி இருந்தாலும் மண்டை ஆட்டிட்டு கல்யாணம் பண்ணிடணும் சரியா? சரி, இந்த விஷயம் நான் பேசிக்கிறேன். பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வராங்க, மூஞ்சி சிரிச்ச மாதிரி வை. வாங்க. சாவித்திரி வரல? இல்லம்மா, சாவித்திரி அம்மாவால வர முடியல. எங்களை போக சொன்னாங்க. பிறகு வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா? வாங்க உள்ள வாங்க. ஏக்கா என்னடி சட்டன்னு சொல்லு, அவங்க உள்ள போறாங்க. ஏக்கா மாப்பிள்ளைய காணோம். மாப்பிள்ளை வரலையோ? மாப்பிள்ளை வரல போலடி. தாத்தா பாட்டி அப்பாலாம் வந்திருக்காங்கல்ல. வா இவங்க பார்த்துட்டு போய் பிடிச்சிருக்குன்னு சொன்னா மாப்பிள்ளை வருவாருன்னு நினைக்கேன். முதல்ல இவங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் மேற்கொண்டு எல்லாத்தையும் பேசிக்குவோம். அக்கா இருந்தாலும் மாப்பிள்ளை போட்டோ கிட்ட கேட்டு பாருங்கக்கா. அப்பதானே நம்ம மணியை பிடிச்சிருக்கான்னு கேட்க முடியும். அதெல்லாம் பேசிக்குவோம். முதல்ல போய் அவங்க காப்பி தண்ணி கொடுப்போம். வா. எம்மா வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா, நீங்க எம்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்றீங்க. அந்த பொம்பளை என்னன்னா வணக்கங்குது. இடம்ல கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். நம்ம தான் அனுசரிச்சு போகணும். நம்ம பொண்ணு வீடு ஞாபகம் வச்சுக்க. நான் பொண்ணோட பாட்டி, அது பொண்ணோட அம்மா. வணக்கங்க. வணக்கம். அது எங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு. அதான் நாங்க அப்படி நினைக்கிறது இல்ல, எங்க வீட்டுல ஒருத்தியா தான் நினைக்கும். வணக்கங்க. வணக்கம். கிழவி நம்மள சொல்லுதா பத்தியா? உங்க பக்கத்துல இருக்காங்களே அவங்க யாரு? ஓ இதுவா? இது யாரும் இல்ல, என்னோட 2வது மருமக. என் சின்ன பையன் இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி. வேற ஒண்ணும் இல்ல. பெருசா சொல்ற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. சான்ஸ் கிடைச்சா கிழவி நம்மளுக்கு ஆப்பு வைக்காதல குறியா இருக்கும். ஓ சரி. சரி, நம்ம பொண்ணை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாங்க. பொண்ணு ரெடியா தான் இருக்கா. அடியோமா போய் மணிமேகலை கூட்டிட்டு வா. சரி இதான் வந்துருவா. சொல்லியா போய் எல்லாருக்கும் குடிக்க காஃபி வளகாரம் எல்லாம் எடுத்துட்டு வரியாமா? எடுத்துட்டு வரேன். இந்த சாவித்திரி மாப்பிள்ளை வரதா சொன்னா. ஆனால் தாத்தா பாட்டி அப்பா தான் வந்திருக்காங்க, மாப்பிள்ளைய காணோம். சரி, எதுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கான்னு கேட்போம். உங்கள் பொண்ணை பார்க்கணும், நம்ம ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோ. மணி வரியா? மாப்பிள்ளை வீட்டாளர்களாம் பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. வா சித்தி, நீங்களே உங்களோட சேர்ந்துட்டீங்கல்ல, உங்களை நம்பி தானே நான் ரெடியானே. இப்போ மாப்பிள்ளைய பார்க்க வர சொல்கிறீங்க. நீ வேற மணி, மாப்பிள்ளை வரல, ஒருத்தரும் வரல. மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டி அவங்க அப்பா
எல்லாம் வந்து நிற்கிறானுங்க. நீ சும்மா வந்து தலையை காட்டிட்டு உள்ள வந்துரு. அதெல்லாம் மிச்சத்தை சித்தி பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை வந்தால் காஃபியில் உப்பள்ளி போட்டு கொடுத்துர்லான்னு பார்த்தேன். மாப்பிள்ளை ஆனால் காணோம். வேறு ஏதாவது வழி யோசிக்கிறேன். ஏதாவது வழி கிடச்சா இந்த கல்யாணத்தை குறுக்க புந்து கெடுத்து விட்டுறேன். சரியா? கவலையே படாது. சித்தி இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீ வா, நான் பார்த்துக்கிறேன். சித்தி உங்களை நம்பலாமா? தைரியமா வா. உமாவை நம்பினார் கைவிடப்படார். சரி. இதுக்கு மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு வா. அதான் சித்தி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, போயிட்டு வா. கண்டிப்பாக எல்லாத்தையும் சித்தி பார்த்துக்குவாங்க. சித்தி நான் வரேன். மூஞ்ச கொஞ்சம் சாதாரணமாக வச்சுக்கிட்டு வாமா. இப்படி வச்சுக்கிட்டு வந்தால் நல்லா இருக்காது. சரி வாங்க போவோம். ஏண்டி சித்தி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா? எனக்கு தெரியும். கண்டிப்பாக சித்தி சொன்னால் செய்வாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. மக்களே, உங்களுக்கு தான் உமா சித்தியை பற்றி தெரியும்ல. சித்தி கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. நாளைக்கு எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.